ஏன்னா கடல் சீற்றம் என்பது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அது வலுப்பெற்று மண்டலமாக ஆகும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் கடல் அலைகளினுடைய வேகம் அதிகரித்து அது ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறது. நம்ம பார்க்கலாம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. மீனவர்களின் படகு வெகு தூரமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படகுகள் மெரினா கடற்கரையில, அதுவும் குறிப்பா இந்த நொச்சிக்குப்பம் மெரினா கடற்கரை, நொச்சிக்குப்பம், நடுக்குப்பம், அதே போல பட்டினப்பாக்கம் அந்த கடற்கரை முழுவதுமாக இந்த படகுகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். அதை காட்சியாக காமிச்சிட்டு இருக்காங்க. மறுபுறத்துல கடலினுடைய ஆக்ரோஷம், அந்த நம்ம சொல்லிட்டு இருந்த போல அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரஷரின் காரணமாக கடல்ல அலைகளினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கு. அடுத்த 6 மணி நேரத்திற்கு புயலாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் கணித்திருக்கிறார்கள். அந்த